நிவின் பாலியோட அடுத்த மூவிக்கான பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஷூட்டிங்கே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு அனுராஜ் மனோகர் டைரக்ஷன் பண்றாரு. சசிகுமாரோட நந்தன் மூவில இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 30 ரிலீஸ் ஆக போகுது. தங்கலான் படத்தோட ஹிந்தி பிரஸ் மீட்ல தங்கலான் படம் 100 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு விக்ரம் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது அபிஷியல் ரிப்போர்ட். ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி படம் இன்னும் 100 கோடி வரல. கூலி படத்தோட ஸ்டார் காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போதைக்கு மூவில சொல்லப்படுற ஸ்டார் காஸ்ட்னு பார்த்தா உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், ரெபா மோனிகா ஜான் அண்ட் அமீர் கான் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி படம் நவம்பர் இல்ல டிசம்பர்ல வர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நவம்பர்ல பாத்தீங்கன்னா நவம்பர் 15, டிசம்பர்ல டிசம்பர் 20. இந்த 2 டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் இந்த வருஷம் வருமாங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. இருந்தாலும் அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கோட் படத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சில காட்சிகளை இப்ப சேர்த்திருக்காங்க. இதனால ரன் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த ரன் டைம் 2 மணி நேரம் 59 நிமிஷம், இப்ப 3 மணி நேரம் 3 நிமிஷம். இப்ப எக்ஸ்ட்ராவா சேர்த்த காட்சிகள் படத்தோட ப்ளூபர்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடியான சம்பவங்கள் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து இதுக்குள்ள இருக்கும். பழைய ரன் டைம்லயுமே இது இருந்துச்சு. ஆனா இப்ப இது இன்னும் அதிகமாக்கிருக்காங்க. படத்துல ஃபுட்டேஜ் ஆட் பண்ணா படம் திரும்ப சென்சார் ஆகணும். சோ படம் இப்ப திரும்ப சென்சார் ஆயிருக்கு. அண்ட் தி கோட்டோட ஃபர்ஸ்ட் ஷோ கேரளாவில 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இது அபிஷியலாவே இப்ப சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்லயும் 4 மணி ஷோக்கு கேட்டிருக்காங்க. சோ பர்மிஷன் கிடைச்சா எங்கேயுமே 4 மணிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. கோட்டோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடிஞ்சுதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை பத்தி ஒரு அப்டேட்டும் வரல. ஆனா இந்நேரம் அவங்க முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ரிலீஸ் நெருங்கிட்டு முன்னாடி இந்த ஒர்க் எல்லாம் அவங்க முடிச்சாதான் படத்தை ஓவர்சீஸுக்கு அனுப்ப முடியும். சோ அதனால முடிச்சிருப்பாங்க. கங்குவா படம் வேற எந்த டேட்ல வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நவம்பர்ல வந்தா நல்லது. இந்தியன் 2ஓட கடைசியில இந்தியன் 3க்கான ட்ரெய்லர் விட்டாங்க. சோ அப்ப இந்தியன் 3 வரும்போது இன்னொரு புது ட்ரெய்லர் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது சும்மா கிளிம்ஸ் தான். மத்தபடி இந்தியன் 2க்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் இந்தியன் 3க்கும் பண்ணுவாங்க. எல்ஐகே படம் எப்போ வரும்? வேட்டையாடு விளையாடு 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல அந்த படம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. எல்ஐகே படம் மோஸ்டா இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டேட் கிடைக்கலன்னா அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வரும். கோட்டுக்கு ஏன் பெருசா ப்ரமோஷன் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப ஆகஸ்ட் 29 பிரஸ் மீட் வைக்க போறாங்க. ஒரு ஷார்ட்டான சீனை யூடியூப்ல போட்டிருக்காங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் பேரை ஆட் பண்ணல. அந்த ஒரு சீனை மட்டும் வச்சு படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த டீடைல்ஸும் இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. காஞ்சனா 1, 2, 3யோட பட்ஜெட் அண்ட் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் ரிப்போர்ட் இல்ல, கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் எது எதுக்கு இருக்குன்னு பார்த்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கல்கி 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. இனிமே ஸ்டார்ட் பண்ணா கூட என்னோட கெஸ் படி 2027ல தான் வரும். ஒரு படத்தோட பட்ஜெட்ல ஆடி லான்ச்சுக்கு எவ்வளவு பட்ஜெட் போகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜெயிலர் மாதிரி பெரிய மூவிஸ்க்கு அது அவங்க வைக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. காலேஜ்ல வைக்கிறாங்களா இல்ல ஏதாச்சும் ஸ்டேடியம்ல வைக்கிறாங்களான்னு. மோஸ்டா என்னோட கேஸ் ஒரு பெரிய படத்தோட ஆடி லான்ச்சுக்கு 2 கோடி வரையும் செலவாக வாய்ப்பு இருக்கு. விஜய் மூவி செலவுக்கு அஜித் மூவிஸ்க்கு ஏன் ப்ரமோஷன் பண்றது இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆடி லான்ச் மட்டும் தான் நடக்காது, மத்தபடி பிரஸ் மீட் எல்லாம் இதுக்கும் நடக்கும். ஆடி லான்ச் நடக்காம இருக்க காரணம் அஜித். ஏன்னா அஜித் எதுக்கு வரமாட்டாரு. அஜித் பிரசாந்த் நீல் காம்போ பத்தி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த நியூஸ் ஒன்னும் கன்ஃபார்மே ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். கோட்டுக்கு லியோ அளவுக்கு ஹைப் இல்ல. இது நல்லதா கெட்டதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நல்லதுதான். ஏன்னா ஹைப் ஒரு படத்துக்கு ஓவரா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருந்தாலுமே கூட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தோணும். சோ லியோ அளவுக்கு இந்த படத்துக்கு ஹைப் இல்லாதது நல்ல விஷயம் தான். ஒரு சில டைரக்டர்ஸ் கொடுத்து இவங்களோட லைனப்பை கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். பிளாக் பஸ்டருக்கும் இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு படம் போட்ட முதலீட்டு பெரிய அளவுல வசூல் பண்ணுச்சுன்னா அது பிளாக் பஸ்டர். அதுவே இந்த படம் அந்த குறிப்பிட்ட சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெக்கார்டு வசூல் பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரி ஹிட். கங்குவா படம் போஸ்ட் பண்ணானா அதுக்கு பொலிட்டிக்கல் ரீசனா தான் இருக்கும். ஏன்னா ரஜினிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் லிங்க் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் அந்த பிரச்சனைக்குள்ள போகல. ஆனா வேட்டையனை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயண்ட். சோ இதனாலேயே அதிகப்படியான ஸ்கிரீன் வேட்டையனுக்கு தான் போகும். தங்கலானுக்கு சக்சஸ் மீட்லாம் வச்சாங்க. படம் உண்மையாவே ஹிட்டா ஃபிளாப்பானு கேக்குறீங்க. ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி படம் டீசெண்டா போகுது. ஆனா ஃபைனலா படத்தோட ரன் முடியும் போது படம் ஹிட் ஆயிருக்கும். ஜெகதண்டா XXXோட வசூல் இன்னொரு சேனல்ல 65 கோடி சொல்றாங்க. நீங்க 100 கோடிக்கு மேலன்னு சொல்றீங்க. எது உண்மையான வசூல்னு கேட்டிருக்காரு. நான் வசூல் 100 கோடி சொல்லிருக்க மாட்டேன். படத்தோட பட்ஜெட் 100 கோடி, வசூல் 70 கோடி கிட்ட. இதுல ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. படம் ஹிட்டானு. படம் ஹிட் தான். அது எப்படின்னா இந்த 100 கோடி பட்ஜெட்ல பாதி அவங்க நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வித்துட்டாங்க. சோ அதனால இந்த வசூல் தியேட்டரிக்கலா ஹிட். எந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோல இதுக்கான பதில் இருக்கும். அடிக்கடி ஒரே கமெண்ட்டை படிச்சா டெய்லி பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும். சோ கொஞ்சம் கோச்சிக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. ராஷ்மிகாவோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. குபேரா மூவில இருக்காங்க. சல்மான் கானோட அடுத்த மூவில இருக்காங்க. சீதாராமன் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 97 கோடி கிட்ட வசூல் இருக்கு. கொட்டிக்காளி படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. டீசெண்டா தான் படம் போகுது. ஜெயம் ரவி லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன்.
ஒரு படம் ஃபிளாப் ஆனா அது யாருக்கு நஷ்டம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது படத்தை அவங்க எப்படி ரிலீஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து இருக்கு. ப்ரொடியூசரே படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணி படம் ஓடலன்னா அவருக்கு தான் நஷ்டம். ஒருவேளை ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட படத்தை வித்துட்டா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் நஷ்டம். நேத்துக்கு தான் நண்பா இந்த கமெண்ட்டை வேற ஒருத்தர் கேட்டாரு. நான் நேத்தே இதை பத்தி சொல்லிட்டேன். நான் மூவிஸ் எல்லாம் தியேட்டர்ல போய் தான் பார்ப்பேன், எல்லாம் ஓடிடில பார்ப்பேன். இந்த கமெண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. லோகேஷ் 10 படம் தான் பண்ணுவேன்னு சொன்னாரு, அப்புறம் எப்படி எல்சியை முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 படத்தோட ஒரு போக சான்ஸ் கம்மி தான். அப்படியே ஒரு போனா கூட எல்சியை முடிக்காம போக மாட்டாரு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.